10 வருஷம், 15 வருஷம் ஓடுற மெகா சீரியல்ஸ பத்திலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா 60 வருஷத்துக்கும் மேல தொடர்ச்சியா தமிழ்ல ஒரு நாளிதழ்ல வந்துட்டுருக்கிற ஒரு காமிக்ஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசப் போறோம். இந்த காமிக்ஸ் உடைய தலைப்பு வந்து கன்னித்தீவு அப்படிங்கிறது. தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழ்ல இந்த காமிக்ஸ் வெளியாகிக்கிட்டு இருக்கு. 1960கள்ல ஆரம்பிச்ச இந்த காமிக்ஸுக்கு இன்றளவிலும் நெறைய ரசிகர்கள் இருக்காங்க. சரி, இந்த காமிக்ஸ் உடைய பேர் எப்படி வந்ததுன்னா, 1958ல எம்ஜிஆர் அவர்கள் வந்து நாடோடி மன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படத்துல இந்த கன்னித்தீவு அப்படிங்கிற ஒரு தீவுடைய பேரு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த சமயத்துல ஆசிரியரா இருந்த ஆதித்தனார் அவர்கள் இதை நம்ம தலைப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஆனா ஒரு ஃபன்னியான விஷயம் வந்து தினத்தந்தில இந்த காமிக்ஸை வந்து பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு ஒரு வரி இல்லை அரை வரி வீதம் தான் போறாங்க. இந்த வேகத்துல போனா நம்ம வந்து இன்னும் 60 வருஷம் இல்லை 600 வருஷத்துக்கு ஓட்டலாம். ஏன்னா கதை வந்து லிட்ரலி ரொம்ப பெருசு. ஒரு ஒரு வரியா குட்டி குட்டி பகுதிகளா மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது நீ வந்து வாங்கின கடனை எப்ப திருப்பி கொடுக்க போற அப்படின்னு கேட்குறப்ப கன்னித்தீவு முடிகிறப்ப திருப்பி கொடுக்குறேன், கன்னித்தீவு முடியாது, இவன்கிட்ட வாங்கின கடனே வந்து திருப்பி கட்ட மாட்டான் அப்படிங்கிறத சொல்ற ஒரு ஃபன்னியான விஷயம் தான் அது. நிறைய பேர் வீடுகள்லாம் வந்து தலைமுறை தலைமுறையாவே இந்த காமிக்ஸை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இந்த பேப்பர்ல வர கதை என்னது அப்படின்னா, சிந்துபாத் அப்படிங்கிறவர் ஒரு தளபதி. அவர் ஒரு நாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்து மூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான மந்திரவாதி இருப்பாரு. அந்த மந்திரவாதி வந்து ஒரு கையில ஒரு மாய கண்ணாடி வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அழகான பொண்ணை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்றப்ப மாய கண்ணாடி வந்து ஒரு பொண்ணை காட்டும். உடனே அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் தன்னுடைய மந்திர தீவு, அதாவது அந்த கன்னித்தீவுல வந்து ஒளிச்சு வச்சுப்பாரு. ஒரு தடவை மந்திரவாதி வந்து கண்ணாடியை பார்த்து அழகான பொண்ணு யாருன்னு கேட்க, சிந்துபாத் இருந்த இடத்தோடைய அந்த ராஜா இருக்காரு இல்லைங்களா, அந்த ராஜாவோட பொண்ணு லைலாவை காட்டிடுது. மந்திரவாதி வந்து லைலாவோட அழகுல மயங்கி ராஜா கிட்ட போய் எனக்கு பொண்ணு கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப ராஜா வந்து பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டதாகவும், அதோடைய விளைவா அந்த மந்திரவாதி வந்து லைலாவை ஒரு சின்ன உருவத்துக்கு மாத்தி வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ திருப்பி வந்து லைலா தன்னுடைய ஒரிஜினல் உருவத்துக்கு வரணும்னா மந்திரவாதியோட உதவி தேவைப்படும். ஸோ அப்படி போயிட்டு சிந்துபாத் இந்த மந்திரவாதியை தேடி போறதாகவும், வேறொரு சாரார் வந்து அந்த மந்திர கண்ணாடியில லைலாவோட முகத்தை பார்த்தாரு இல்லைங்களா, பார்த்தோன்னே அவர் வந்து தன்னோட தீவுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ அப்படி போய் சிந்துபாத் அவரை காப்பாத்துறதாகவும் வந்து கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ரெண்டு கதையில எது உண்மையா இருந்தாலும் சிந்துபாத் அந்த கன்னித்தீவுக்கு போனதுக்கான முக்கிய காரணமே வந்து லைலா தான். சிறைப்பட்டு இருக்க லைலாவை வந்து மீட்டு கொண்டுட்டு வரணும். ஒரு சிலர் வந்து இந்த சிந்துபாத்துக்கும் லைலாவுக்கும் வந்து ஒரு காதல் ட்ராக் வேற இருந்தது. தன்னுடைய காதலியை மீட்கிறதும் வந்து அவருக்கு அடிஷனல் பொறுப்பா இருந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஒரிஜினல் கதையை எங்க படிக்கலாம் அப்படின்னா, இந்த கதைக்கு வந்து ரெண்டு வேறு சோர்சஸ் இருக்கு. முதல்ல வந்து அரேபியன் நைட்ஸ் அப்படிங்கிற கதை தொகுப்பு. அரேபியன் நைட்ஸ்ல வந்து ஒரு ராஜா இருப்பாரு. அந்த ராஜா வந்து தன்னுடைய மனைவி ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டதுனால ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு வீதம் கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாரு. ஸோ இப்படிதான் வந்து அந்த நாட்டுல எல்லா பெண்களையும் போட்டு ஒரு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு தடவை நாட்டுல வந்து பெண்களே இல்லை அப்படின்ற நிலைமை வர்றப்ப மந்திரியுடைய பொண்ணு வந்து, அப்பா இன்னைக்கு ராத்திரி நான் போய் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, மந்திரி வந்து, ஏமா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, நீ அடுத்த நாள் காலையில நீ உயிரோட இருக்க மாட்டேன், என்னால உன்னை இழக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே அந்த பொண்ணு வந்து, இல்லப்பா என்னை நம்பி நீங்க வந்து அனுப்பி வைங்க, நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். தங்கச்சிக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறப்ப நீ வந்து அழுதுகிட்டே ஓடி வந்து என்கிட்ட ஒரு கதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி ஆயிரும், கல்யாணம் முடிஞ்சிடும். இந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே ஓடி வந்து கேட்கும், ஒரு கதை சொல்லுக்கு அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு யோசிக்கும், ராஜா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி நீங்க நாளைக்கு தான் வந்தா உயிரோட இருக்க மாட்டேன், இன்னைக்கு ராத்திரி ஒரே ஒரு கதை சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்ப சொல்ல ஆரம்பிச்ச கதை பல ஆயிரம் இரவுகளுக்கு தொடர்ந்து தான். ஏன்னா ஒரு ஒரு நாளுமே வந்து அந்த பொண்ணு அந்த கதையை முடிக்கிறப்ப ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ஆஹா, ட்விஸ்டோட முடிஞ்சிருக்கேன், சரி நாளைக்கு என்ன கதைன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்படியே தான் அந்த பொண்ணு வந்து பல வருடங்களா வந்து உயிரோட இருந்திருக்கு. அந்த கதையும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த கதையில தான் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும், சிந்துபாத் அப்படின்னு சொல்லி பல கதை தொகுப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. இது வந்து முதல் சோர்ஸ். இரண்டாவது சோர்ஸ் வந்து மேலை நாடுகள்ல, உதாரணமா வந்து அரபு, பர்ஷியா, ஆப்பிரிக்கா, கிரேக்க பகுதிகள் எல்லாத்துலயுமே வந்து இப்ப எப்படின்னா, சிந்துபாத் வந்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, நல்ல செல்வங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து நம்ம ஒரு கடற்பயணம் போலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. கடற்பயணத்துக்கு போறாரு. அந்த சமயத்துல கடல்ல சில மோசமான நிகழ்வுகள் நடந்துருது. சிந்துபாத் கூட இருந்த எல்லாருமே வந்து தப்பிச்சு கரையேறிடுறாங்க. சிந்துபாத்தை மட்டும் காணா போயிடுறாரு. ஐயோ, சிந்துபாத் வந்து செத்து போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சு எல்லாருமே அவங்க தேசத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. அந்த சமயத்துல சிந்துபாத் வந்து ஏதோ ஒரு ராட்சச பறவை கிட்டையோ இல்ல ராட்சச மிருகம் கிட்டையோ மாட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வர்றாரு, அவருக்கு அதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள் பரிசுகள்லாம் கிடைச்சிச்சு, அதெல்லாம் எடுத்துட்டு அவர் திருப்பி நாட்டுக்கு எப்படி போறாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே வந்து 7 பயணங்களுக்கு இதே விஷயம் தான் நடக்கும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. அவருக்கு போர் அடிக்கும், கப்பலுக்கு போவாரு, கப்பல் உடையும், நிறைய செல்வங்களை சம்பாதிப்பாரு, திருப்பி நாட்டுக்கு போவார். இதே தான் தொடரும் இந்த 7 சைக்கிள்ஸுக்கும். ஆனா ஒரு ஒரு தடவையும் வந்து அவருடைய வில்லன் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சமயம் ஒரு பெரிய பறவை இருக்கும், ஒரு சமயம் வந்து மனிதர்களை முழுங்குற பேய் இருக்கும்,
வேறொரு சமயம் வந்து நடுக்கடல்ல யாரா வருவா, நான் எப்படா உன்னை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற மந்திர தீய சக்திகள்லாம் இருக்கும். இந்த கதைகள் நெடுகிலுமே வந்து நெறைய கிளை கதைகளும் வரும். அதாவது அந்த ரஷ்யன் டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒரு பொம்மை இருக்கும். அதுக்குள்ள இன்னொரு பொம்மை இருக்கும். அதுக்குள்ள இன்னொரு பொம்மை அப்படின்னு சொல்லி அப்படி டப்பாவ நம்ம வந்து திறந்துகிட்டே போலாம். அத்தன பொம்மைகள் வந்து உள்ள இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையோட கிளை கதைகளும். முதல் கதை வந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அது எங்க முடியும் அப்படின்னா 1000வது கதையில தான் அதோடைய முடிவ நம்மளால படிக்க முடியும். ஸோ அதுவரைக்கும் உள்ள நெடுக வந்து நெறைய நெறைய கிளை கதைகள் தான் இருக்கும். இந்த கிளை கதைகளுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் புத்தகம் என்னன்னா, விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகள். ஏன்னா வந்து வேதாளம் வந்து ஒரு ஒரு கதையா வந்து சொல்லும். அது ஒரு கதை. அதுக்கப்புறமா வந்து விக்ரமாதித்தனோட சிம்மாசனத்துல ஏற ஒரு ராஜா முயற்சி பண்ணுவாரு. அந்த சமயத்துல வந்து அந்த படிக்கட்டுல இருக்கிற பதுமைகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கதை வீதம் சொல்லும். ஸோ அதுவும் வந்து தமிழ்ல இந்த மாதிரி டைப் ஆஃப் கதை தான். நம்ம சேனல்ல ரீசென்ட்டா வந்து நான் தமிழ் காமிக்ஸ் பத்தி பேசியிருந்தேன். அதாவது பாகம் 1 மட்டும் போட்டிருந்தேன். 5 காமிக்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். அதிலேயே வந்துட்டு ஆக்சுவலி அது எல்லாமே வந்து டிரான்ஸ்லேட்டட் காமிக்ஸ் தான். நம்மளுடைய ஒரிஜினல் காமிக்ஸ் வந்து அது கிடையாது. அதாவது அது எல்லாமே மேலை நாடுகள்ல இருந்து தழுவப்பட்ட ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இங்க வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. இல்ல அதுலேருந்து புது கதைகள உருவாக்கியிருக்காங்க. ஆனா எது எப்படி பார்த்தாலும் சோர்ஸ் மெட்டீரியல் வந்து மேலை நாடுகளோடது தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அந்த வீடியோட கமெண்ட்ஸ்லயே பேசியிருந்தோம். ஸோ அதனால வந்து தமிழ்ல ப்ராப்பர் தமிழ் காமிக் இருக்கா அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு படக்கதை அப்படின்னா இதுதான். இந்த கன்னித்தியுடைய ஜர்னர் வந்து 3 4 ஜர்னல்ஸ்ல இதை வகைப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா அட்வென்ச்சர், ஹாரர், த்ரில்லர் இடங்கள்ல வந்து சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸும் வந்து வர்றதுனால சூப்பர் நேச்சுரல் ஜர்னர்லயே இதை நம்ம வந்து பிளேஸ் பண்ணலாம். இந்த சிந்துபாத் கதைக்கு வந்து ப்ராப்பர் சோர்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்க நாட்டுல இருந்தா வந்தது, எங்க நாட்டுல இருந்தா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சோர்ஸ் காட்டுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் லிட்ரேச்சர்ல அழிக்கப்பட்ட புத்தகங்களை பத்தி பேசினப்பையும் நிறைய புத்தகங்கள் அழிஞ்சு போயிருச்சு. அந்த புத்தகங்கள் இருந்ததுக்கான சான்றே அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துல அழிஞ்சு போன புத்தகத்துடைய ஒரு வரியோ இல்ல அந்த புத்தகத்துடைய கதையோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருப்பதான், ஓ இப்படி ஒண்ணு இருந்து அழிஞ்சு போயிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பயங்கரமா யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ இவ்வளவு புத்தகங்கள் இருந்திருக்கா, இவ்வளோ அழிஞ்சு போயிருக்கா. ஸோ அதையே நம்ம அப்படியே சிந்துபாத்துக்கும் வந்து பொருத்தி பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சோர்ஸ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ப்ராப்பரா யாரும் கண்டுபிடிக்கல. நீங்க வந்து எப்படி சிந்துபாத் கதை படிச்சிருக்கீங்களா, படிக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் வந்து படிக்க ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சின்ன வயசுல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 2 3 மாசம் தொடர்ந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து என்னடா இது இப்படியே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இது ஒரு லைட்டா ஒரு ஃபன் எலமெண்ட்டா வேணா எடுத்துக்கிட்டு ரெகுலரா படிக்க ஆரம்பிக்கலாம். சிந்துபாத்துடைய நிறைய கதைகளுமே வந்து இருக்கு. தமிழிலேயே மொழியாக்கம் செய்யப்பட்ட கதைகளும் இருக்கு. ஒரிஜினலா சிறார்களுக்கான கதைகளும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர் ஜர்னர் பிடிக்கும்னா நீங்க அதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.